இப்படி எல்லாரும் குதூகலமாக அந்த சித்திரை திருவிழாவில் இருக்கிற நேரத்தில் இங்கே வாங்க சடக்குன்னு நாம் இப்படி ஒரு இராணுவ நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நம்ம பங்காளி பாகிஸ்தான் மேலே இராணுவ நடவடிக்கை நீங்கள் இன்னும் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கிய இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த தீவிரவாதம் பயங்கரவாதத்துக்கு எதிராக நீங்கள் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கிறீங்க? இன்னும் என்னென்னலாம் ஐடியாஸ் உங்ககிட்ட இருக்குது அதெல்லாம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ரொம்ப அழகாகவே ரொம்ப பொறுப்புணர்வோட பதில் சொல்லியிருக்கா. சார் எங்கள் பையன் ஆர்மியில் தான் இருக்கார். எல்லையில் இருந்தார், ரஜோரியில் இருந்தார், இப்போ டெல்லியில் இருக்கார். இப்போ கூட இப்போ ஒரு நொடி செகண்டில் எங்கள் பையனை கூப்பிட்டாலும் இந்தியாக்காக இன்னைக்குமே என் கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்தா கூட நான் போராடுவேன் சார். இந்திய பெண்களுடைய குங்குமத்தை சீரழித்த அந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய ஒவ்வொரு முகாம்களையும் துல்லியமாக தாக்கியிருக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நடவடிக்கை என்பது ஒரு தக்க நடவடிக்கை, ஒரு சரியான நடவடிக்கை. இந்தியா எடுத்த நடவடிக்கையும் சரியான நடவடிக்கை. இந்திய ராணுவம் எடுத்துள்ள நடவடிக்கை என்பது மிக சரியானது. இந்திய ராணுவம் எடுத்த நடவடிக்கையை பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். அவங்கள மக்களுக்கு ஜாஸ்தியாக பாதிக்காத அளவுக்கு நல்ல முறையில் இது பண்ணியிருக்காங்க. எந்த மக்களும் உயிரிழக்கல, எது இழக்கல. இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு இனிமேல் ஒரு பயம் இருக்கக்கூடாதுன்றதை எடுத்திருக்கிறாங்க. தாக்குதல் தொடர்ந்து போராக நீண்டுவிடக்கூடாது என்பது எங்களை போன்றவர்களின் ஆவலாக இருக்கிறது. அனைவரும் ஆதரிக்க வேண்டிய விஷயம். இந்திய குடிமகனாக இது அவசியம் செய்ய வேண்டியது ஆதரிக்கிறோம். கிளாரிட்டி பாகிஸ்தான் இது எங்களுக்கும் எங்கள் ராணுவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் தீவிரவாதி தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது ரொம்ப அடி வாங்குறது பீப்புள்ஸ் தான். எக்கனாமிக் பக்கத்தில் நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து பார்த்தோம்னா எல்லாமே அடி வாங்குவோம். இப்போ அவங்க எப்படி அவங்க தாக்குதல் நடத்துவாங்கன்ற ஒரு நம்மளாம் ஒரு வியூகம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப் மூவ் பண்ணணும். இது லைக் செஸ் கேம் மாதிரி தான். இது ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை பார்க்கக்கூடாது, தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் தான் பார்க்கணும்.